கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக அமைப்போகுது. கவலை துன்பம் எல்லாமே விட்டு விலகக்கூடிய நேரம். காரணம் அஷ்டம சனி நிறைவு காலம்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். திருமண விஷயம், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். குடும்ப பிரச்சனை சரியாகும். ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் இந்த காலம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும். ஆரோக்கியத்தில் அலட்சியம் இருந்துடாதீங்க. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, வியாபாரமும் நல்ல முன்னேற்றம் தான். சுப காரியம் அடுத்தடுத்து நடக்கும். தடப்பட்ட திருமணம் நடக்கும், சந்தோஷம் நீடிக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கடக ராசி மாணவக்காரர்கள் சொல்லக்கூடிய சந்திரன் நாளக்கூடிய ராசின்னு சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்க இயல்புலேயே நீங்கள் தாயெல்லாம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு நீர் ராசி, பெண் ராசியும் கூட. இவங்களுடைய சின்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு தாங்க. நண்டு நீரிலையும் நிலத்துலையும் வாழக்கூடியது. அந்த மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்கள் எங்கே கொண்டு போய் விட்டாலும் பழிச்சு கொள்வாங்கன்னு சொல்லலாம். நண்டு கொடுத்தா வலையில் தங்காதும்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டா போதும், நண்பர்களோட பொழுதுகளுக்கு கிளம்பிடுவாங்க. பலரோட இவங்க சேர்ந்து இருக்கிற விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இவங்க தான். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி என்பவர்கள் தாங்க. அதே மாதிரி அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், கருணை காட்டுறதா இருக்கட்டும், மற்றவங்களோட துன்பம் கண்டு பொறுக்காதவங்களா இருக்கட்டும், இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒரு கஷ்டம் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்ன போதும் கடன் வாங்கியாவது உதவி செஞ்சுருவாங்க. இதனால் பல பேருக்கு ஜாமீன் கழுத்து போட்டு மாட்டிக்கிறது உண்டு. கடன் வாங்குறவங்க போயிடுவாங்க, ஆனால் இவங்க தான் கட்டுற மாதிரி அமையும். மக்கள் தொண்டே உயிர் மூச்சுன்னு வாழக்கூடியவங்களுக்கு இவங்க பொறுத்த வரைக்குமே நினைக்கக்கூடிய விஷயம், மனசுனா பிறந்தா ஒரு 10 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க. அதிக மனோபலம், வைராக்கியம், ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய கண்களுக்கு காந்த சக்தி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே இவங்க கண்களையே கவர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் நீங்கள் நண்பராக இருந்துட்டா போதும், நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரப்பட்டக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லா வேலையும் திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகி எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு கரடமோட தெரிஞ்சாலுமே இவங்க பழகிறதுல மென்மையானவங்க தான். இவங்க கிட்ட பழகினா இவங்களை விட்டு பிரிய முடியாத ஒரு அளவுக்கு இவங்க பழகக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே ரொம்ப பலசாலியும் கூட, தைரியசாலி, அறிவாளியும் கூட. பலருடைய பல விஷயங்களை இவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் யார்கிட்டையும் இவங்க ரகசியம் கசிய விட மாட்டாங்கன்னு சொல்லலாம். நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட உண்டு. ஆனால் வேலைன்னு வந்துட்டா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். கடகராசியில் புனர் பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயிலை மாதிரி நட்சத்திரங்களை உள்ளடக்கக்கூடிய ராசி தான் இந்த ராசிங்க. ஒரு பொதுவாகவே ஒரு உயர்ந்த லட்சியங்களை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், மன வாழ்க்கையாக இருக்கட்டும், நல்ல ஒரு வாழ்க்கை துணையை பெறக்கூடிய வாய்ப்பு கொண்டவங்க தான். பொருளாதார நிலைமை உங்களால் சிறப்பாக கொண்டு வர முடியும். பெரும்பாலுமே உங்களுக்கு வாழ்க்கை துணை சலிப்புலாம் வளைக்கக்கூடியவங்களா, உங்களோட திறமைசாலிகளாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமல் இருக்காது. இந்த விஷயத்தை நீங்கள் விட்டாலே போதும், கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான். சிறப்பான குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே பெண் குழந்தை யோகம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அப்படி பெண் குழந்தை யோகம் அமைஞ்சா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கடகராசி அன்பர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருவானைக்காவல் கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி முழு பௌர்ணமி நிலவை நீங்கள் தரிசனம் செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் செய்யணும். கர்ம தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும். சந்திர பகவான் ஒரு மனிதனுக்கு தாயாருக்கு காரணமாக அமைகிறார். அதனால் கடகராசிக்காரங்க தினந்தோறும் உங்களுடைய தாயை வணங்கி அவருடைய ஆசைகளை பெற்று வரது மூலமாக ஏராளமான நன்மைகள் நடக்கும். மாதத்தோர் ஒரு முறை கோவில்களுக்கு, துறவிகள், ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அரிசி தானம் செய்ய பாருங்கள். எத்தனை துரதிருஷ்டம் இருந்தாலுமே இதை நீக்கக்கூடிய சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம்.
மக்களோட தாகம் தீர்க்க தண்ணல் பந்தல் அமைக்கிறது, விலங்குகளோட தாகம் தீர்க்க தண்ணி தொட்டி அமைக்கிறது, குளங்கள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு அரிசி பொறி வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதால நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அது நீங்க கூட வாய்ப்பு அமையும். அது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை ஒன்று குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யறதாலையும் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சௌகரியமான நாட்கள்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே சரியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெருசாக பண வருமானத்துக்கு நீங்கள் இந்த நேரம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பண வருமானம் தன்னால் அமையக்கூடிய நேரம். சங்கடங்கிறது இந்த நேரம் இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது நல்லது. வீட்டில் விரைவிலேயே சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் விருந்தாளிகள் வருகை உங்கள் வீட்டில் இருக்கும். சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகள் வழியிலும் மனமகிழ்ச்சி உண்டாகுன்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது நேரம் நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி சம்பந்தப்பட்ட இந்த நோட்டு, புத்தகம், பேனா மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமாக கல்வியில் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி முழு ஆர்வத்தோடு நீங்கள் இந்த நேரம் பாடங்களை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். சந்திரனோட நிலை, சுக்கரனோட நிலை, லாப சார்ந்த இருக்கக்கூடிய குரு பகவானோட நிலை, இது எல்லாம் மொத்தமாக பார்க்குறப்ப இந்த வாரம் உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக உண்டு. பாக்கிய சார்ந்த இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு சகல நன்மையும் தருவார். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான காலம். இந்த காலத்தில் திறமை வெளிப்படுத்த தயங்கிறாதீங்க. இந்த காலத்தில் உங்கள் திறமைக்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு. தகவல் தொழில்நுட்பத்துறை, இந்த கணிதத்துறை, ஆசிரியத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் நன்மை, வெற்றி, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். கேதுவோட பலத்தால் வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டாகும். 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதால தெய்வீக தரிசனம் நீங்கள் ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2 கூடிய சூரியன் அஷ்டமத்து சனியோடு இணைஞ்சிருக்கிறார். குடும்பத்தில் சில ஏமாற்றம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்துக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இல்லைன்னா சாதகமான பலனை எதிர்பார்க்க முடியாது. 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால தந்தை மகன் உறவு பாதிக்கப்படும். ஏற்கனவே தேவையில்லாத வாக்குவாதங்களால் மனசாபங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் தன்மையாக இருக்க பாருங்கள். அனுகூலமான பலனை ஏற்படும்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கனிவாக தான் நடந்துக்கணும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக திங்கட்கிழமை நாட்களில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்யோன்யத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி உறவுகளை எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. நல்ல செய்தி தொடர்ந்து கிடைச்ச ஒன்றா தான் இருக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏற்கனவே வேலைச்சும் உங்களுக்கு அதிகம் தான். இன்னுமே கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு உண்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் சோர்வு, அசதி உடலில் ஏற்படும். அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் உழைப்பு கொடுக்கறது தான் நல்லது. வியாபார ரீதியாக விற்பனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்காது. ஆனால் குடும்பத்துக்கு தேவையான லாபம் கிடைக்கும். பொறுமை கைவிட்டுறாதீங்க. கொஞ்சம் வியாபாரத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் தேவைக்குண்டான வசதி கிடைக்குன்னு சொல்லலாம். மன நிறைவு சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். சக பணியாளர்களோட பழகிறப்ப கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கனிவாக தான் நடந்துக்கணும். அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உறவு வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த மூத்த சகோதரர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தேவையில்லாத விரோதம் உண்டாகலாம். சந்திரனோட இடமாற்றம் தொழிலுக்கு ஏற்றிறக்கமான பலனை தான் கொடுக்கும். ஆனால் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான வாழ்வு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வேலையிலுமே மேல் அதிகாரிகளோட ஒரு அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஒரு வகையில் ஆதரவாக இருக்குன்னு சொல்லலாம். பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகக்கூடிய நேரம். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் புகழ் உண்டாகும். சிலர் வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளியிடங்களில் பொறுத்த வரைக்குமே பெண்கள் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பிரபல மனிதர்களுடைய சந்திப்பு தொழில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றம் தான். தகப்பனார் வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாம். கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொல்லலாம். எதுலையுமே கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். யாராவது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பல முறை நீங்கள் யோசித்து பதில் சொல்ல பாருங்கள். இந்த நேரத்தில் எடுத்தங்கோத்துன்னு பேசுகிறாதீங்க. நீங்கள் சரியான பதில் சொன்னாலுமே பலருமே இந்த நேரம் பிரச்சனை தர மாதிரி தான் பேசுவாங்க. கொஞ்சம் நீங்கள் தணிஞ்சு போகிறதா நல்லது.
எவ்வளோதான் உஷாராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் பிரச்சனை குறைவாக இருக்கும். செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லலாம். அலட்சியம் இருந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டையும் கூடவே ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை தினமுமே சொல்லிட்டு வர பாருங்கள். இதனால் எவ்வளோ சங்கடம் வந்தாலுமே அது தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப ரொம்ப நிதானம் தேவைப்படக்கூடிய காலம்னாவே இந்த காலம் கடகராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். ஆனால் பண வருமானத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. நல்ல மாற்றம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அனாவசியமாக கோபம் மட்டும் பட வேண்டாம். இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு தேவைப்படக்கூடியது முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு நீங்கள் கூட வாய்ப்பு தான். நிதானமாக இருந்துட்டா போதும், நல்ல மாற்றம் தான். வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குலதெய்வ கோவிலுக்கும் வழிபாடு செய்ய பாருங்க. இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் இல்லாமல் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.